ஹலோ வணக்கம். கார்த்திகைக்கு முதல் நாளே விளக்கெல்லாம் தேய்ச்சி ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு சௌரியமாக இருக்கும். கார்த்திகை அன்னைக்கு நம்ம சந்தனம் குங்குமம் எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். சந்தனம் தனியாக குங்குமம் தனியாக கரைச்சி ஒரு பட்ஸால் நம்ம இட்டெல்லாம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும், கையெல்லாம் ஆகாமல் இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்க. விளக்கு ஏற்றும் போது ரெட்டை திரி போட்டு தான் நம்ம ஏற்றணும். நம்ம எவ்வளோ திரி வேணுமோ அந்த திரி ஒரு கிண்ணத்தில் போட்டு நல்ல எண்ணெயை விட்டு ஊற வச்சுட்டு அப்புறம் விளக்கில் போட்டு தேவையான எண்ணெயை விட்டு ஏற்றினேன்னா விளக்கு நின்று எரியும். எண்ணெயும் ரொம்ப வாங்காது, காற்றுலையும் அணையாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் பொம்மை விளக்கு, யானை விளக்கு, காமாட்சி விளக்கு, பாலக்காட்டு விளக்கு, 5 முக விளக்கு, இதெல்லாம் தான் அந்த காலத்து விளக்குகள். இது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் பாரம்பரியமான இந்த யானை விளக்கு, பொம்மை விளக்கு, காமாட்சி விளக்கு, பாலக்காட்டு விளக்கு, இதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் அந்த காலத்து விளக்குகள். கல்வெளி சொல்ல எல்லாருக்கும் யானை விளக்கு கொடுப்பா. அதுக்கு ஒரு அழகான வச்சனம் உண்டு. யானை வாழ அரசு வாழ பொன் வாழ பிறந்தான் வாழ எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி விளக்கேற்றி நேர்த்தி பண்ணுறது வழக்கம்.